ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிமையான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் வந்து கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள் நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும் தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு நாள் குளிப்பது வந்து இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அதிகமாக உணர்ச்சிகளை உள்ளடக்கி கொள்ளக்கூடிய ஒரு ராசி. குறிப்பாக இது பெண்கள் தான். ஆண்கள் பார்த்திங்கன்னா உணர்ச்சியெல்லாம் வெளியே கொட்டிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை நிறைய எமோஷ்னலை அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கிறதுனால, அதனால் அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய நோய் தன்மைக்கு வருவதற்கு காரணமாக இருக்குது. ஏன்னா பேசணும்னு அப்படியே நாக்கில் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால வெளியே பேச முடியாது. ஏன்னா பேசினா சண்டை ஆகிடுமா, அழுதாயிடுமா அப்படின்னு சொல்லி இவங்களே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே அடக்கிறதுனால தான் அந்த எமோஷ்னலி ப்ரெஷரால் தான் இவங்களுக்கு நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வருகிறது. ஸோ அதனால் என்னென்னாக்கா விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசி இருந்தால் அவங்க எமோஷனில் கொஞ்சம் எதாவது இருந்தாலும் சொல்லுவாங்களே, வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும். இது விருச்சிக ராசிக்கு பொருத்தமான ஒரு விஷயம். ஸோ இப்படி உள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பாரு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்துருப்பாங்க. இவங்க முயற்சி எடுத்த விஷயமே இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வேலையில் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு அழுத்தமான சூழல் இருந்திருக்கும். வேலையே போட்டு இன்னும் எடுத்துருப்பாங்க, ஒரு விஷயத்தையும் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்த வேலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை தப்பாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் வந்து கடந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் அடிக்க டைப் கொடுத்தாங்கன்னா அதை எதாவது தப்பாக அடிச்சிருப்பாங்க, டாக்குமெண்டேஷன் ஏரர் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாத கடைசியில் மாறப்போகிறது. வேலையில் இருந்த அந்த அழுத்தமான சூழல், அந்த பிரச்சனையான சூழல்கள் மாறப்போகிறது. ஏன்னா வேலையில் பார்த்திங்கன்னா உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸராலேயே பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்க வந்து கோஆப்ரேஷன் சரியாக இருந்திருக்காது, நிறைய வேலை சொல்லுவாங்க, இல்லை இடத்த மாற்றுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர் என்ன சொல்லுவாங்க, திடீர் பிரச்சனை மாதிரி திடீர் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி அந்த சுமூகமான உறவு ஏற்பட ஒர்க் பண்ணுறதே அப்படியே ரசித்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீட்டுக்காக நிறைய பழைய பொருளெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஏதாவது சேரு இந்த மாதிரியான வீட்டுக்காக ஏதாவது ஒரு சில விரயங்களை
விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் செஞ்சுருப்பாங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய அம்மாவுடைய நலனுக்காக நிறைய மருத்துவ விரயங்கள் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது உருவாகும். ஸோ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய உறவினர்களோட வருகை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பிய ஒரு அரசியல்வாதி இல்லை அரசியல் தலைவர்கள் அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், ஒரு விஐபி இல்லை விவிஐபி யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்படி அவங்க வரல அப்படின்னு அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோவாவது உங்ககிட்ட வரும். சரிங்களா? உங்கள் ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோட்டோவை பிக்சர் அது ஒரு போஸ்டராது எடுத்து வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உறவுகள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய அண்ணன் அக்கா இந்த உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வீட்டில் வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்காக வருவாங்க. வீட்டுக்காக உறவினர்களோட வருகை என்பது இருக்குது. நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அம்மாவுடைய விஷயம், வீட்டை மாற்றுறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். வீட்டை பற்றின சிந்தனைகள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த விஷயத்தை முழுமையாக்க முடியாமல் இருக்கும். அதை முழுமையாக்க, அதாவது வீட்டுக்காக ஒரு விஷயம் செய்யலான்னு அது சரி நம்ம வீட்டுக்காரர் ஒத்துக்கணும், இவங்க ஒத்துக்கணும், யாரும் ஒருத்தரை ஒப்புதலை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. அந்த ஒப்புதல்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸோ அதனால் வீட்டுக்காக ஏதாவது ஒரு புதிய பொருட்களை வாங்கி போட்டு அதன் மூலயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ பொருளை வாங்கி போடும் போது கொஞ்சம் கவனமாக போடணும். நீங்கள் போடுறது ஏதாவது ஒரு பீரோவை மாற்றி வச்சு இருக்கக்கூடிய இடத்த வாஸ்து பிரச்சனையை உண்டாக்காமல் இருந்தீங்கன்னா சரி. ஏன்னா குறிப்பாக இந்த காலத்தில் என்ன நடக்குது, கிச்சனில் ஏதாவது ஒரு பொருளை மாற்றி அமைச்சு கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா அப்புறம் கிச்சனில் போய் சமைக்கவே முடியாத அளவுக்கு கிச்சனுக்கு போனாவே ஒரு அழுத்தமாக இருக்கும். கிச்சனுக்கு போனாவே என்ன சமைக்கிறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானத்தை ஏதோ ஒரு முதலீடு செய்வாங்க. முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள், அந்த முதலீட்டால் பிரச்சனை கொடுத்த காசே வந்திருக்காது. சில பேருக்கு கொடுத்து ஏதாவது சீட்டு போட்டிருப்பாங்க, அந்த பணம் இவங்க கைக்கு வராமல் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஆன்மீகத்தையே சரியாக செய்ய முடியாமல் இருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீக திருப்பணிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, விளக்கேற்றது, பூ வைக்கிறது, இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குழப்பம், பிரச்சனை, சரியான முறைக்கு செய்ய முடியாது. நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கே திரியே தீஞ்சு போயிருக்கும். ஸோ பழைய பூவை இன்னும் குப்பையை அப்படியே போட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க வீட்டில். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா உங்கள் மன அமைதி கிடைக்கும். உங்கள் மன அமைதியை தீர்மானிப்பது எதுனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் இது சொல்லும். உங்களோட மன அமைதியை நீங்கள் மனசு அமைதியாக இருக்கணுமா, இல்லை மன நிறைவாக இருக்கணுமா, இல்லை மன அழுத்தமாக இருக்கணுமா என்பதை தீர்மானிக்கிறது எது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை. ஸோ அதில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது என்பது நீங்கள் இது நிறைய விஷயங்களை போட்டுட்டு அதை செய்ய முடியாமல் பிரச்சனையில் மாட்டிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சித்தர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, இல்லை எங்கேயோ ஒருத்தர் இறந்தவரை ஃபோட்டோ குருன்னு சொல்லி வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அதுவே இவங்களுடைய பொருளாதார இழப்புக்கு காரணமாக இருக்குது. இதை விருச்சிக ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகம் நல்லதானால் ரொம்ப நல்லது, ஆனால் நமக்கு ஏற்றா போல் இருக்கணும். அது நமக்கு ஏற்றா போல் இருக்கும்போது தான் அது நமக்கு வளர்ச்சியை தரும். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் போட்டால் அழகாக தெரிவிங்க. உங்கள் சைஸுக்கு இல்லாமல் ஒரு சிறிய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டீங்க, அப்போ என்ன இருக்கும், போட்டால் டைட்டாக குனிய முடியாது, நிம்மற முடியாது. லூஸாக ஒன்று போட்டிங்க, பார்க்கவே அசிங்கமாக இருக்கும், கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னன்னாக்கா நமக்கு ஏற்ற விஷயங்களை நாம் செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கை என்பது அழகாகும். ஸோ இதை புரிஞ்சு, இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், நம்மளோட செய்யக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை சமூகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அதனால தான் விரலுக்கேற்ற வீக்கம் ஜாடிக்கேற்ற மூடி இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் நிறைய பழமொழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பழமொழி எல்லாமே பழைய மொழின்னு சொல்லி நாம் மறந்துட்டோம். இன்றைக்கி நாம் பாட்டுட்டு நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னாக்கா
ஒரே ரொம்ப டைட்டாக இறுக்கமான உடைகளை அணிந்து கொள்வது ஃபேஷனேட்டிவ் ஆயிடுச்சு. ஆனால் அது உங்களுடைய மன இறுக்கத்தை அதிகரிக்கும். மன இறுக்கத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம பற்றின வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் இருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா புதிய லைட் வாங்கி போடுறது, ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டங்களை வாங்குவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய இந்த சோஃபா அலங்கார பொருட்களை ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக விருச்சிக ராசி வீட்டில் ஒரு தோரணம் மாட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் அந்த தோரணம் கட்டுவாங்களே, அது பார்த்திங்கன்னா இந்த சங்கு கிளிஞ்சல்கள் இருக்கும் இல்லையா, அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வாசலில் வந்து லைட்டை மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடைபெற காத்திருக்கிறது. இல்லை சில பேர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ மேலும் தொழிலில் இந்த விஷயங்கள் மாறி சுமூகமான சூழல் இருப்பது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அப்பாவுடைய ஒரு சிறிய மனக்கசப்பு ஒன்று வரும். அப்பாவால் ஒரு மனக்கசப்பு வரும். அப்பாவோடைய நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் தந்தையிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளலாம். சில பேருக்கு என்னன்னாக்கா வேலையில் பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லும்போது அது முடியாமல் தவிர்க்கக்கூடிய சூழலுக்கு, வேலை விஷயமா இங்கே வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளுக்கும் அந்த வாய்ப்புகளை இவங்க தவிர்க்க சொல்லுவாங்க. முடியாமல் அதை செய்ய முடியாமல் போகலாம். ஏன்னாக்கா அம்மாவை பார்த்துக்கணும், இல்லை வீட்டை சரி பண்ண வீட்டில் ஆள் இல்லை, இந்த மாதிரியான சூழல்களால் அந்த விஷயங்களை செய்ய முடியாமல் போகலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் ரீதியான நிறைய பயணங்கள் என்பது இருக்குது. தொழில் ரீதியான பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அதனால் தொழில் ரீதியான பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஸோ அந்த பயணத்தால் பிரயோஜனம் இருக்கா அப்படி என்பது தெரிந்து செய்யணும். மேலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர் இந்த காலத்தில் படிப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களே அழுத்தத்தை ஏற்படுத்திப்பாங்க. இதான் பிரச்சனை. இவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, இவங்க கண்டிப்பாக படிக்குவாங்க. ஆனால் அதுவே இவங்களை அந்த நல்லா படிக்கணும்னு நினச்சே ஒரு அழுத்தம் என்பது ஜாதகரை உருவாக்கி கொள்வோம். விருச்சிக ராசிக்கார பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கிடுவோம். இந்த அழுத்தமே உங்கள் படிப்புக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு திறமை இல்லாதவன் யோசித்தா ஓகே, திறமை இருக்கிறவங்க எதுக்கு அழுத்தத்துக்குள்ளே போகணும்? அப்போ அதுவே உங்களுடைய மார்க்கு குறைப்பதற்கான ஒரு அதனால் என்ன படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா விடிய காலையில் எழுந்து படிக்கணும், 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக படிச்சுட்டு அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உடல்நிலையில் உடலுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய படிப்பு விஷயங்களை ரிலாக்ஸாக படிங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மார்க்கை வாங்கி தரும். ஸோ அப்போ மனம் என்பது என்னென்னாக்கா ஏதாவது ஒரு பழைய விஷயங்களை போட்டு ஏதாவது ஒன்று யோசித்து அதனால் தூக்கமின்மை வரும். பழைய விஷயத்தை யோசித்து சரியா பேர் என்னாக்கா தூங்க மாட்டாங்க. இல்லைனாக்கா பழைய இன்றைக்கோடு நடந்த இன்சிடெண்ட்டை யோசித்து தூக்கமின்மையால் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும். அதே போல் என்னாக்கா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எங்கேயாவது ஒரு டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா பல்பு உடையிறது, அதை மாற்றுறது. சில பேர் என்னாக்கா இந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமை வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக பண்ணக்கூடிய அலங்காரப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் யாரோட வீட்டில் வந்து பாத்ரூம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிவிதமான தன வரவுலாம் கிடைக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் எனக்கு தொழிலில் லாபம் வரலன்னிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் டாய்லெட்டை நீங்கள் தூய்மைப்படுத்தினாவே, இல்லை நீங்கள் செய்தாலும் சரி ஆளை வச்சு செஞ்சாலும் சரி உங்களுடைய தொழில் லாபம் அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது ஒரு வாஸ்து தோஷத்தை சரி பண்ணும் போது, ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கிரகங்கள் தான் கிடையாது, கிரகங்களும் பண்ணும். கிரகங்களின் தூண்டுதலால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்புகளும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அதனால தான் அதாவது சரியான இருக்க வேண்டிய இடத்துல வச்சாங்கன்னா நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். இடம் மாறும் போது அதுவே நமக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் எங்கள் விஷயம். ஸோ அதனால் வாஸ்து உண்மையாக பொய்யான்றதுகளும் வாஸ்துவும் நம்மளை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறது.
என்பது ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை மாற்றி அமைப்பு, வீட்டை சீரமைக்கக்கூடிய பணிகள் எல்லாமே இந்த மாத கடைசியில் இருக்குது. ஸோ அதனால் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொண்டிங்கன்னா, வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயத்தை உள்ளே போட்டிங்கன்னா, வாங்கி வச்சிங்கன்னா, அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். ஏன்னா தேவையற்ற அந்த விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற அந்த குப்பை டாக்குமெண்ட் பேப்பர், என்றைக்கோ இருந்த பழைய நியூஸ் பேப்பரை வச்சுருப்பாங்க. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நியூஸ் பேப்பரை இன்னும் வச்சுருப்பாங்க. அந்த குப்பையை எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி வெளியே போட்டிங்கனாவே உங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் அதிகரிக்கும் வீட்டில். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை களைவது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்பது புரிதலோடு இந்த மாசி மாதம் சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.